ஸோ இந்த ஒரு ஃபேஷியல் கிட் இருந்தாலே போதும், நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். டோனர் அண்ட் இட்ஸ் ஆல்கஹால் ஃப்ரீ. இதுவும் ஒரு 100 ml கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இல்லையா நீம் ஃபேஸ் பேக் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹனி டாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிமாலயா நீம் ஃபேஷியல் கிட்டோட ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் டெமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபேஷியல் கிட் இருந்தாலே போதும், நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இதுக்காக பார்லர் போய் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் டெமோ வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பியூர் ஸ்கின் நீம் ஃபேஷியல் கிட். இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. இந்த பேக்கேஜிங்கே சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே 6 ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு மசாஜர் அண்ட் அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ்லேயே வந்து ஒரு கேப் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கிளென்சிங் மில்க் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இது 100 ml கொடுத்துருக்காங்க. செகண்ட் டோனர் அண்ட் இட்ஸ் ஆல்கஹால் ஃப்ரீ. இதுவும் ஒரு 100 ml கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரப் ஃபார் 50 grams. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஃபார் 100 ml. நெக்ஸ்ட்டு நீம் ஃபேஸ் வாஷ். இது 50 ml கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நீம் பேக். இதுவும் வந்து 50 grams கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மசாஜர். இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த கிட்டோட ரேட் 441. ஐ காட் இட் ஃப்ரம் அமேசான். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மசாஜரோட 2 டைப் ஆஃப் ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்க்ரப்புக்கு, ஒன்று ஃபேஸ் வாஷ்க்கு. நம்ம இந்த மசாஜரை வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த வந்து மசாஜர் கிட் தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம பேட்ரி போட்டுக்கணும். பேட்ரி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று அண்ட் இந்த மாதிரி ப்ரஷ் டைப்பில் ஒன்று இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஸ்க்ரப் டைப்பில் ஒன்று இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணிங்கன்னா வந்து இது வந்து ரோல் ஆகும். ஸோ இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அண்ட் இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். இதுலேயே இந்த கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேப் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் இதை எடுத்துக்கிட்டால் வந்து இது வந்துடும். ஸோ இதை நம்ம தனியாக வாஷ் பண்ணி வெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மசாஜர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கின்க்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் ஃபேஸ் வாஷ், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த ஒரு ஃபேஷியல் கிட் வாங்கினாலே போதும். உங்களுக்கு எல்லா திங்ஸுமே வந்து இதுலேயே வந்துடுது. இதை யூஸ் பண்ணி டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்களே சூப்பராக பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் தான் வந்து ஒரு 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் பேக் மட்டும் காலி ஆகிடுச்சு. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இன்னும் பாதி அப்படியே இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு 1 month to 2 months வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வந்து 441 அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து தனித்தனியாக நீங்கள் வாங்கினாலும் வந்துட்டு சேம் காஸ்ட் தான் வரப்போகுது. பட் இந்த பேக்கோட வாங்கினா நம்மளுக்கு மசாஜர் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. இது ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ இந்த மசாஜரே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது நம்ம தனியாக வந்து வாங்க போனால் வந்து நிறைய காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காகவே நம்ம இந்த ஃபேஷியல் கிட் கண்டிப்பாக வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஃபேஸ் பேக் அண்ட் ஸ்க்ரப் வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணணும். மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து போட்ட உடனே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல க்ளோ, நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். நான் டெமோலேயே காட்டியிருக்கேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்க்ரப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ்லாம் வந்து கிளியராக ரிமூவ் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை பற்றி டெமோ பண்ணலான்னு சொல்லிட்டு பேக்கேஜிங்க்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ்க்கு பின்னாடியே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஃபேஸ் வாஷ். நம்ம ஃபேஸை இப்போ வெட் பண்ணி வச்சுக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் வாஷை டாட்டாக அங்கங்கே வச்சுட்டு இந்த மசாஜரில் இந்த ப்ரஷ் டைப் டூல் போட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இப்படி தான் ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹவு டு யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம மசாஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா, நோஸ் ஏரியா, இந்த ஏரியாலலாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் டெய்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ பேட்ரி பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸை நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு கிளென்சிங் மில்க். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின் போர்ஸில் இருக்கிற டஸ்ட் அண்ட் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து ஜஸ்ட் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வெட் வைப் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். கிளென்சிங் மில்க் எடுத்து இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியும் நம்ம ஃபேஸில் வந்து டர்ட் இருக்கும். ஸோ அது இந்த ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ வெட் வைப் வச்சு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து இது ரிமூவ் பண்ணிவிடும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஹிமாலயா நீம் பியூரிஃபைங் ஸ்க்ரப். This exfoliate deep-rooted impurities. Use this for weekly twice. ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்டாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரப்புக்குன்னு கொடுத்துருக்குற மசாஜர் டூல் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம நோஸ் ஏரியா, ஃபோர்ஹெட் அண்ட் சின் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் இது பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கையிலேயே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு டவலில் வச்சு பேட் ட்ரை பண்ணுங்கள். ஒத்தி இந்த மாதிரி எடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஸ்க்ரப் யூஸ் பண்ண உடனே வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓப்பன் போரை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நம்மளுக்கு ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஃபேஸ் ஃபேன் வச்சு ஸ்கின்னை நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். ஹிமாலயா நீம் ஃபேஸ் பேக் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் பேக் காஞ்சிடும். பேக் நல்லா காஞ்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபேன் வச்சு ஃபேஸை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். That's it. நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இது வந்து மாய்ஸ்சரைசர். நம்ம வந்துட்டு ஃபேஸ் பேக் போட்ட உடனே நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் எடுத்தாலே வந்து இது வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் டெய்லி யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் போக போக நார்மல் ஆகிடுச்சு. ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்குமே என் பண்ணதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஓகே, லெட்ஸ் மீட் இன் another video. Bye bye.